ராஜஸ்தான் ஜோத்பூரில் இருக்கிற மெஹ்ரான் கான் கோட்டை அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் பீரங்கி குண்டு தாக்கின இடம்லாம் பார்க்க போகிறோம். அந்த குண்டு தாக்குனதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த கோட்டையில் தங்க கதவுகள்லாம் இருக்குது. அதுவும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பல்லாக்கு, இது வந்து தங்க பல்லாக்கு, தங்கத்தில் ஆன பல்லாக்கு செய்கிறாங்க, அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து தங்கத்தில் ஆன ரூம் இருக்குது. ஒரு விருந்தினர்கள் மாளிகை இருக்குது, தங்கத்திலே செஞ்சுருக்காங்க அந்த விருந்தினர் மாளிகை. அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, ராஜா இங்கே தான் தங்கியிருந்தாராம். இந்த கண்ணாடி மாளிகையை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாருங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எல்லாத்தையும். ஹாய் இன்டர்நெட், நம்ம பார்க்க போகிறது மெஹ்ரான் கான் கோட்டை. இது ராஜஸ்தானில் இருக்க, ஜோத்பூரில் இருக்குது. இது வந்து சமவெளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 அடி உயரத்தில் பெரிய மலை மேலே இருக்குது. இது வந்து 1459 கட்ட ஆரம்பித்து ராவ் தேஜா அவர் தான் கட்ட ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டில் தான் பெரும்பான்மையானது 17ஆம் நூற்றாண்டில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இதில் வந்து 7 நுழைவாயில்கள் இருக்குது. ஒவ்வொரு நுழைவாயிலும் ஒவ்வொரு வெற்றி பெற்றப்ப கட்டியிருக்காங்க, அந்தந்த ராஜா கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கோட்டையோட முக்கியமானது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இந்த கோட்டைக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஊருக்குள்ளே போகிறது, இன்னொன்று மெயினில் வர்ற மாதிரி இருக்க வழி. நம்ம வந்து ஊருக்குள்ளே தான் போயிருக்கோம். அதனால தான் இந்த ப்ளூ சிட்டியாக இருக்கனால வீடுகள்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. இது வழியாக போய் இங்கே இந்த கோட்டையோட பின்பகுதியில் ஏறுற மாதிரி இருக்கும். சும்மா ஈஸியாக ஏறி போயிடலாம். இது வழியாக தான் ஏறி போனோம். இதுதான் அந்த கோட்டையோட பின்பகுதி. அது வழியாக ஏறி போனீங்கன்னா கோட்டையோட நுழைவாயிலை அடைஞ்சிடலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த நுழைவாயில், முதல் நுழைவாயில் இதுதான். இங்கே போனீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக 100 ரூபாயும், ஃபாரினர்களுக்கு 600 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் வந்து செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போக முடியாது. கேமரா மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். வேறு எதுவும் சாப்பாடுன்னு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும். நீங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். மொபைல் வச்சுக்கலாம், கேமரா வச்சுக்கலாம். பட் ஆனால் அதுக்கான இந்த செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லை மொபைலில் கேமரா ஸ்டாண்டோ அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கோட்டை வந்து 1459 தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. முக்கியமாக செல்ஃபி ஸ்டிக்கு, ட்ரோனு அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. கொரோனா டைமில் அதனால அதெல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ இருக்க கிடைக்கணும். நம்ம பார்க்குறது தான் அடுத்து பார்க்க போகிறது தான் முதல் நுழைவாயில். இது வந்து ஜெய்ப்பூர். இது வந்து 1806 மகாராஜா மான்சிங் அவர் தான் கட்டியிருக்கார் இந்த ஃபஸ்ட்டு நுழைவாயில். இதில் நிறையா டிராயிங்ஸ் இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த என்ட்ரன்ஸு. இது வந்து ஜெய்ப்பூர் நுழைவாயில். இந்த கோட்டைக்கு முன்னாடி வந்து மாண்டூர் கார்டன், அங்கே தான் வந்து முதல்ல கோட்டை இருந்திருக்கு. 1459க்கு முன்னாடி அந்த டைமில் அங்கேயும் இது மாதிரி ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்கு. பட் அந்த கோட்டை வந்து பாதுகாப்புக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோட்டைக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது, பயங்கரமான வரலாறுலாம் இருக்குது. ஆமாம், இந்த கோட்டையை வந்து ராவ் தேஜா அவர் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் முதல் என்ட்ரன்ஸு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் கதவுகள்லாம் பயங்கர பெருசாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த மாண்டூரில் இருக்க கோட்டை வந்து பாதுகாப்பாக இல்லாத மாதிரி இருந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால ராவ் தேஜா வந்து இங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தலைநகரத்தை வந்து மாண்டூர்லேருந்து ஜோத்பூருக்கு மாற்றி இங்கே இருக்கிற ஒரு பெரிய பாறை மேலே இந்த கோட்டையை கட்டுறதுக்காக அவர் புரிஞ்சிருக்காரு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இது. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு மேலே நம்மளோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம் ஃபுல்லாக. இந்த ரத்தோல் குலத்து தலைவரான
ராவ் தேஜா தான் அந்த ஜோக்பூரையை உருவாக்குறாரு. 1459 உருவாக்கி அவர் வந்து மாண்டூரில் வந்து ஓராண்டு காலம் ஆட்சி செஞ்ச போகிறோம். அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜோக்பூரில் இருக்கிற ஒரு பெரிய பாறை மேலே ஒரு பெரிய பாறை மேலே தான் இந்த இதை கட்டுறாரு. இதுதான் 2வது நுழைவாயில். இங்கே தான் பீரங்கி குண்டு தாக்கின உருவாக்கம் இருக்குது. இதுதான் அது பீரங்கி இங்கே குண்டு தாக்கின இடம். இன்னமும் அது அப்படியே தான் இருக்குது இந்த இடத்துல. அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில். இப்போ வந்து அடுத்த இந்த 2வது நுழைவாயில் பேர் வந்து பதேபோல். இது வந்து 1707 வந்து மொகலாயர்களுக்கு வெற்றி பெற்றக்காக அவங்க கட்டியிருக்காங்க இந்த இடத்த. இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சோன்னே ராஜஸ்தானோட மியூசிக் ஒன்று கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நுழைவாயிலுக்கு போகிறோம். கோபால் நுழைவாயில். இது அங்கங்கே வந்து ராஜஸ்தானோட மியூசிக் தான் வந்துட்டு இருந்தது. அடுத்து நம்ம கோட்டையை பற்றி பார்க்கலாமா? இந்த கோட்டையை வந்து அங்கே ஏன்னா 1000 ஆண்டு பழமையான அந்த மாண்டூர் கார்டன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கோட்டையை இங்கே மாற்றுறாங்க. மாண்டூர்லேருந்து இந்த கோட்டைக்கு வந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய பாறை மேலே இருக்குது. அந்த பாறை மேலே தான் இந்த கோட்டையை வந்து 1459 கட்டுறதுக்கு அடிக்கல் நட்டுறாங்க. அந்த டைம் வந்து அந்த மலை மேலே வந்து சீரியஜித் நஜித் அப்படின்னு ஒரு துறவி இருக்கார் மேலே. அவரை வந்து போக சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயே தான் இருக்கார். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு, ராவ் தேஜா வந்து கீழே அந்த கர்ணி மாதா அப்படின்ற ஒரு முனிவரை போய் பார்க்குறாரு. அவர் வந்து போர் முனிவராக இருக்கார். அவர் போய் அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க வந்து சீரியஜித்தை வந்து உடனடியாக அங்கேருந்து வெளியேற்றப்படுறாரு. இந்த நுழைவாயில் தான் கடைசி நுழைவாயில். இதில் இருக்கிற அந்த சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து சில ராணிகளையும் மகாராணிகளோட கைரேகையில் தான் இது இருக்குது. இது வந்து மகாராஜா வந்து சில பேர் இறந்ததுக்கப்புறம் அவங்களும் இங்கே இறந்ததாக வந்து அவங்களோட அவங்களோட கைகளோட ரேகைகள் இருக்குது. அவங்களோட கைகள் பாருங்கள் தான் இதுவும் இருக்குது. அப்படியே இன்னமும் அது இருக்குது. இதுதான் கடைசி நுழைவாயில். இதுக்கப்புறம் நம்ம வந்து அருங்காட்சியகங்கள் கோட்டைக்கு உள்ளே போக போகிறோம். கோட்டைக்குள்ளே ஃபுல்லாக இனிமேல் எல்லா இடமும் பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வரலாறில் வந்து கடைசியாக இருக்கிறது இப்போ அந்த யார் சிரிஜித் அது வந்து வெளியேற்றப்படுறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, சாபம் விடுறாரு ராவ் தேஜாக்கு. இந்த கோட்டையில் வந்து தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கும், இனிமேல் தண்ணியே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ராவ் தேஜாவை பார்த்து சாபம் விட்டுறாரு. அதுக்காக வந்து அவருக்கு ஒரு வீடும் ஒரு கோயிலையும் அந்த கோட்டைக்குள்ளேயே கட்டுறாரு. இப்போ நம்ம அடுத்தது அந்த கோட்டைக்கு உள்ளே போக போகிறோம். இதுதான் அந்த கோட்டைக்கு உள்ளே போகிற இடம். அப்புறம் அந்த கர்ணி மாதா தான் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டி இதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டை இதுதான் அவரோட என்ட்ரன்ஸ், கோட்டையோட என்ட்ரன்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக கட்டிட்டாங்களா. கும்மல் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ராஜாராம் மேக்வால் அப்படிங்கிறவர் வந்து புதைச்சி அவருக்கு மேலே தான் அடிக்கலே கட்டுறாங்க. ஆமாம், இப்போ நம்ம பார்க்க போகிறது யானை மேலே வைக்கிற ஃபுல்லாக அம்பாரி யானை மேலே வைக்கிறாங்க. இதுதான் இதை யானை மேலே வச்சு ராஜாக்கள்லாம் போவாங்க. அதுக்கானது இது ஃபுல்லாக தங்கமும் வெள்ளியும் இழைச்சிருக்காங்க இதில் ஃபுல்லாக. அதுதான் இதில் இருக்குது. எல்லாம் வரிசையாக நிறையா இருந்துச்சு. ஒவ்வொன்றா பாருங்கள். நான் அப்படியே என்னோடய அந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடும். எல்லாமே தங்கமும் வெள்ளியும் தான் இது ஃபுல்லாகவே. கடைசியாக இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி ராஜா ராம் மேக்வால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இங்கே அடக்கம் பண்ணுறாங்க. இந்த உயிரோட
உயிரோட அவரை வந்து பண்ணுறாங்க. பண்ணி தான் இந்த கோட்டை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அது வந்து அவரோட முழு சம்மதத்தோடு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னமும் இந்த மேக்வால் குடும்பத்தை வந்து ரத்தோல்காரங்க நிலம்லாம் கொடுத்து வீடெல்லாம் கொடுத்து இன்னமும் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து ராஜ் பாக்கில் அப்படின்ற இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்பயும் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கோட்டையை முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டில் தான் கட்டியே முடிக்கிறாங்க. ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 16ல் தான் முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க இந்த கோட்டையை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்போ தான் கட்டி முடித்து அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஆள்ருக்காங்க. எல்லா வெற்றிகளையும் பெற்று பலமாக இன்னமும் அந்த கல்ச்சர் ஓடிட்டுருக்கு. இன்னமும் இந்த ராஜா இங்கே வாழ்ந்துட்டுருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பல்லக்கு. எல்லாரும் பயணம் செஞ்ச பல்லக்கு தான் இது. ராஜாவும் ராணியும் பயணம் செஞ்ச பல்லக்கு. இதுவும் தங்கமும் வெள்ளியுமாக தான் இருக்குது ஃபுல்லாக. சரிங்களா? நம்ம எல்லாம் சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த பல்லக்கு தான் இது. இது நிஜமான பல்லக்கு, நிஜமான தங்கம், நிஜமான வெள்ளியில் இருக்குது எல்லாமே. நேரில் பார்க்குறதுக்கு பல பலன் இருந்துச்சு நல்லா. இங்கே தான் ராஜா வந்து பதவி ஏற்கிற இடம் இதானா. இந்த இடத்துல தான் உட்காந்து பண்ணுவாங்க போல இருக்குது. ஃபுல்லாக பளிங்குகளில் தான் இருக்குது. அப்படியே செதுக்கியிருப்பாங்க பளிங்குகளில். செமையாக இருந்தது இந்த கல் பார்க்குறது. இந்த இடமா சில்லுன்னு இருந்தது. அப்படியே உள்ளுக்குள்ளேயே நிறையா மால் இருக்குது. ஃபுல்லாக கண்ணாடியிலே இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இனிமேல் வர வர இருக்கும். எல்லாம் கண்ணாடியில் செதுக்கியிருக்காங்க. அப்படியே எல்லாம் ஜெர்மன் கண்ணாடி தான். எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படியே. இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து போகிறப்ப அடுத்தது வந்து நம்ம ஆயுதங்கள்லாம் பார்க்க போகிறோம். ராஜாக்கள் யூஸ் பண்ண ஆயுதம் இருந்தது, ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு டைப் வித்தியாசமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு எப்படி சண்டை போட்டாங்க. இதெல்லாம் பூட்டு பாருங்கள் எப்படி இருக்கு வித்தியாசமாக. பூட்டு இதெல்லாம் பீரங்கி எப்படி இருக்கு பாருங்கள். வித்தியாசமான பீரங்கில சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் தங்கத்திலான பல்லக்கு. அடுத்தது வந்து ஓவியம் வரைகிறதுக்கு நேச்சர் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போயும் இருக்குது. அதோட டீட்டெயில் எல்லாமே இருந்துச்சு. இந்த கலரில் தான் இப்படி தான் இந்த கலர் வரைஞ்சிருக்காங்க. நேச்சர் தான் எல்லாமே. நேச்சர் கலர்ஸை யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மிரர் பேலஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கண்ணாடி தான் இருக்கும். இதில் செம்மையாக இருந்தது. ராஜா இருக்கிறதுக்காக தான் இந்த பேலஸ் கட்டியிருக்காங்க. இது அவர் இருந்த ரூமு. அவர் இந்த ரூமில் தான் இருந்திருக்காரு. ஃபுல்லாக ஐரோப்பிய கண்ணாடி தான். ஃபுல்லாக நீங்கள் விளக்கு ஒரு பக்கம் எரிச்சிங்கன்னா போதும், அப்படியே அந்த கண்ணாடியில் பட்டு பயங்கர ப்ரைட்டாக இருக்கும். சூப்பராக ஃபுல் கண்ணாடி தான். இன்னொரு பக்கம் பார்ப்போம் பாருங்கள், அது நல்லா இருக்கும் பார்க்குறது. எல்லா சாமி படங்கள்லாம் இருந்தது. ஃபுல் கண்ணாடி தான். ஒரு லைட்டு போட்டால் போதும், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தெரியும் லைட்டு.
கண்ணாடி மாளிகை பார்க்குறீங்க. இப்போ கண்ணாடி மாளிகை நல்லா இருக்குல்ல? வெளிச்சமே தேவையில்லாத மாளிகை. கீழெல்லாம் இருக்கு கண்ணாடி. அதே போல் லைட் ஒரு சின்ன விளக்கு ஏற்றினா போதும், அது அப்படியே கண்ணாடியில் பட்டு பட்டு ரூமே வந்து பளிச்சுன்னு தெரியும். அவ்வளோ அழகாக இருந்தது. வேறு ஃபோட்டோவில் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பளிச்சுன்னு. வீடியோவில் வந்து லைட் இல்லாதனால ஒரு மாதிரி தெரிஞ்சது. பட் நம்ம கேமராவில் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பூல் மஹால், பூக்களின் அரண்மனை. இதுவும் ஃபுல்லாக அது கண்ணாடியிலே செஞ்சுருக்காங்க. இது வந்து தங்கத்திலே செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அடுத்து இந்த எல்லாமே தங்கம் தான். இது தங்கத்திலே அழைச்சிருக்காங்க அப்படியே. இந்த மஹால் பேர் பூல் மஹால் அல்லது பூக்களின் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மஹாலுக்கு பேர். இது வந்து மகாராஜா அய்யப் சிங் அவர் வந்து பார்வையாளர்களை சந்திக்கிறதுக்காக கட்டினதான் இந்த மஹால் மட்டும். ஃபுல்லாக இதில் வந்து உள்ளே வந்து மகாவிஷ்ணுவும் துர்கா தேவியோட அவதாரங்கள் எல்லாம் உள்ள, அவங்களோட அவதாரம் இமேஜஸ் எல்லாம் படங்கள்லாம் உள்ளே வந்து இருக்குது. ஃபுல்லாகவே தங்கம் தான். இது பார்வையாளர் பார்க்கறதுக்காக கட்டின ஒரு ரூம் தான் இது. ஃபுல் தங்கம் தான் எல்லாம். பார்க்கறதுக்கு பளபளன்னு இருந்தது. ஆனால் நம்ம கேமராவில் அப்படி தெரியுதா பளபளன்னு? நல்லா தான் தெரியுது, பளபளன்னு தெரியுது. நல்லா இருந்தது பார்க்கறது, சூப்பராக. ஃபோட்டோ தான் பளிச்சுன்னு தெரியுது. ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணிகளின் மஹால். இது வந்து ஜங்கி மஹால். இந்த பீரிங்கெலாம் மேலேருந்து பார்த்தோம். இந்த பீரிங்கெலாம் நம்ம கீழே போய் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜங்கி மஹால். இது வந்து ராணிகள்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இதே மாதிரி கண்ணாடி மஹால் தான். ஃபுல்லாக எப்படி கண்ணாடியாக இருக்கிறாங்க ஃபுல்லாக. அவங்க இங்கே தான் ராணிகள்லாம் இருந்திருக்காங்க. இந்த டைல்ஸ் எல்லாம் சைனாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க காலத்துலேயே. அந்த கலர் ஃபுல்லாகவே வந்து கண்ணாடிங்கள்லாம் ஜெர்மனிலேருந்து வந்தது தான், ஐரோப்பிய நாட்டிலேருந்து. அது சூரிய ஒளி பட்டால் தான் அந்த இது அப்படி பளிச்சுன்னு தெரியும். நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இல்லை கீழே இருந்து பாருங்கள், இதுதான் நுழைவாயில் வரிசையாக. இது வழியாக தான் வந்தோம். நம்ம மேலே ஏறி எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருக்கோம் பாருங்கள். அரண்மனை ஃபுல்லாக சுற்றி மேலே சுற்றி மேலே அரண்மனைக்கு மேலே வந்துட்டோம். ஃபுல்லாக காடு தான். இதில் தான் நம்ம ஜிப்லைன் போக போகிறோம். அடுத்த வீடியோ ஜிப்லைன் தான். அது இதில் தான் வரும். அப்போ கோட்டையோட வெளிப்புறத்தெல்லாம் சூப்பராக பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து வெளியிலேருந்து வர்றது இந்த ரூட்டு. நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு கீழே தெரியும். கீழே பார்க்கிங்கு, உள்ளே வந்தோம். அப்படியே மேலே ஏறி இந்த கோட்டைக்கு ஒரு மேலே வந்திருக்கோம். பாருங்க கீழே தெரியுதா? ஃபுல்லாக சீன பெருஞ்சுவர் மாதிரி இருக்கா வரிசையாக. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். சீன பெருஞ்சுவர் மாதிரி வரிசையாக மலை கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சுவரை ஃபுல்லாக பின்னாடியெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே அது மாதிரி சுவர் தான். சீன பெருஞ்சுவர் மாதிரியே தான் கட்டியிருக்காங்க. மலையை ஃபுல்லாக சுற்றி கட்டிட்டாங்க. இந்த இடத்தையே ஃபுல்லாக வளைச்சி
இது வந்து அடுத்தது இருக்கிறது வந்து தீபக் மஹால். இது வந்து திவான்களும் அதிகாரிகளும் கூடி பேசுறதுக்கான இது இடம். மகாராஜா அஜித் சிங் அவரால் கட்டப்பட்டது இது. இது வந்து அதான் அந்த காலத்து நிர்வாகம் நடக்கிற மஹால் தான், இங்கே தான். அதுவும் ஃபுல்லாக கண்ணாடியில் தான் இருக்குது. சின்ன சின்ன விளக்கு வைக்கிறதுக்கான ஒரு மடமும் இருக்குது இதில். இது வந்து தங்க கதவு, தங்கத்திலேயே ஆன கதவு இப்பயும் இருக்குது இந்த தங்க கதவு. அடுத்து கோட்டையோட மாடிக்கு வந்துட்டோம். ராஜஸ்தான் ஸ்பெஷல் உட்காந்துருக்காரு பாருங்க. இதுதான் ராஜஸ்தானோட மெஹ்ரான் கான் கோட்டையோட மாடிக்கு வந்திருக்கோம். முன்னாடி வந்து ஒரு கத்தி இருந்தது, அதை பார்த்துட்டு அப்படியே ராஜா யூஸ் பண்ண கத்தி. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து குழந்தைகளை தூங்க வைக்கும் தொட்டில்கள். மார்பிளில் எப்படி ஓட்டையை போட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே மார்பிள் தான். இது எல்லாமே செதுக்கியிருக்காங்க, அப்படியே மார்பிளை செதுக்கி தான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு அந்த ஓட்டலில் வந்து கலரை வச்சு, கலர் கண்ணாடியை வச்சு கலராக அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லா தொட்டிலும் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா சில இதெல்லாம் தங்கத்திலே வேறு பண்ணியிருந்தாங்க, சில இதில் யானை தந்தத்தில் வேறு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வித்தியாசமாக தான் இருந்தது. அடுத்து இதை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு மொட்டை மாடி போக போகிறோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடும், அவ்வளோதான். இந்த இனிமேல் மெஹ்ரான் கான் கோட்டையோட உள்புறத்தை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வெளிப்புறம் போய் சாமுண்டீஸ்வரி கோயிலை பார்க்க போகிறோம். பாருங்க, இதுதான் அடுத்த ஓப்பன் ஸ்பேஸு. இது வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு அழகான ஆர்கிடெக்ட் டிசைனிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் எல்லாம் அந்த சிகப்பு கல்லுலேயே தான் செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மார்பிள் தான் ஃபுல்லாக. எப்படி இருக்கு பாருங்கள். 2 இடம். ரூமுக்குள்ளே போக முடியல, நம்ம உட்காந்தோம், 2 ஃபோட்டோ எடுத்தோம் இந்த இடத்துல. இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்து வெளியே வந்தோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, 2 கோயில் இருக்குது உள்ளே வந்து. ஒன்று வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் தான் அது. ஆக்சுவலி அவங்க மாதாஜி கோயில் ஒன்று இருக்குது, நக்தேவ் சிங் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை வந்து ஒன்லி அரச பரம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. அந்த சாமுண்டீஸ்வரி கோயில் வந்து இப்போவும் வந்து மக்களுக்காக திறந்து விட்றாங்க. சாமண்டா மாதாஜி, நம்ம ஊரில் சாமுண்டீஸ்வரி கோயில், அங்கே சாமண்டா மாதாஜி அந்த கோயில் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒன்றா இருந்தது. ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது நாங்கள், சரி அப்படின்னு தூரத்துலேருந்தே 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இந்த கோயில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அமைதியாக, ரொம்ப லென்த்தியாக அப்படியே இருந்தது.
ஒரு இங்கேயும் சாமண்டா மாதாஜி இருந்துச்சு. அப்புறம் இன்னும் 2 3 சாமியாக இருந்துச்சு. எனக்கு பேர் தெரில எதுவும். அப்படியே வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போனோம் பாருங்கள், அருங்காட்சியகத்தை பார்க்குறதுக்கு கோட்டைக்கு உள்ள. இப்போ அதே அப்படியே வெளியே வந்துடலாம். வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் ஏற ஆரம்பித்தோன்னா ராஜஸ்தான் மியூசிக் கேட்டுக்கிட்டே அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோன்னா நேராக நம்ம மேலேருந்து பார்த்தோம் பாருங்கள் பீரங்கி, அது எல்லாத்தையும் பார்க்க போகலாம். அதுக்கப்புறம் சாமண்டா கோயிலையும் பார்த்துட்டு அடுத்து அவ்வளோதான், இந்த கோட்டையோட நிறைவுக்கு வர்றோம். அந்த கோயிலை பார்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே வழியாக தான் இறங்கி கீழே வருவோம் நம்ம. இவ்வளோ நேரம் கோட்டையை எப்படி பார்த்தீங்க? சூப்பராக இருந்ததா? பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பு, இதெல்லாம் ஏறி வந்தாங்க. நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் கையிலையே பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கையெல்லாம் வேறு தெரிஞ்சிட்டு, வேறு வழியே இல்லை. இங்கேயும் அந்த சகப்பு கலர்களெல்லாம் வச்சு கோட்டையவே கட்டியிருக்காங்க பயங்கரமாக. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கோட்டை பார்க்குறதுக்கு பின்னாடி திருப்பி பாருங்க, ஜோதா அக்பர் படத்தில் வந்த சட்டி, இதுதான் சட்டி தான் வந்தது. அதையும் வச்சுக்கிறாங்க அப்படியே. இங்கே தான் எடுத்தாங்களாம் ஜோதா அக்பர் படம், அதில் சமையல் செஞ்ச சட்டி அதுதான். இப்போ நம்ம மேலேருந்து பார்த்த அந்த பீரங்கிகள்லாம் இங்கே இருக்குது. எல்லா பீரங்கியும் இப்பயும் இருக்குது. எல்லாம் வெரைட்டியாக இருந்தது, நிறைய வெரைட்டி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. ஒரே மாதிரியே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியே இல்லை, எல்லாம் வேறு மாதிரி தான் இருந்தது. அடுத்து இன்னொரு 2 3 வீடியோ கழித்து உலகத்துலேயே பெரிய பீரங்கி பார்க்க போகிறோம். இப்போவும் அந்த பீரங்கி லைவில் தான் இருக்குது, அந்த பீரங்கி தான் பார்க்க போகிறோம் அடுத்து. இந்த பீரங்கி எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க, வேறு இடத்துல இருந்திருக்கு. இப்போ அவங்க இந்த ஸ்பேஸுக்கு இந்த இடத்துல அடுக்கி வச்சு நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கினோன்னா அந்த சாமுண்டா மாதாஜி அவங்கள பார்க்க போகலாம். அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா அந்த அந்த இருக்குது பாருங்கள், இது வழியாக தான் கீழே, இது வந்து குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க தண்ணிக்காக. மழை பெஞ்சால் தண்ணி இருக்கும். இந்த டைம் நான் போன டைம் வெயில் காலத்தில் வெயிலாக இருந்தனால அவ்வளோவா மழை இல்லை, தண்ணி இல்லை. இப்படியே இறங்கி போனால் மேலே அங்கே ஒயிட் கலரில் திரும்பி பாருங்கள், அதுதான் இந்த சாமுண்டா மாதாஜி. வந்து ராவ் ஜேஜி அவர் இந்த கோட்டையை கட்டினவரோட விருப்பமான தெய்வம் சாமி. அதனால் வந்து இவங்க வந்து எங்கே இருந்திருக்காங்கன்னா மாண்டூரில் இருந்திருக்காங்க. அந்த மாண்டூர்லேருந்து சிலையை கொண்டு வந்து இங்கே மெஹரான் கான் கோட்டையிலேயே அவர் நிறுவிட்டார். இது இவங்களோட குலதெய்வமாகவும் இருந்திருக்கு. இந்த ஊர் மக்கள் வந்து இதை பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த டைம். இந்த கோயிலோட உட்புறத்தில் பார்த்தோம்னா வித்தியாசமான சிற்பங்கள்லாம் இருக்குது. மேல் கூரையில் நம்ம இப்போ பார்ப்போம். அது மேற்கூரையில் வந்து வித்தியாசமான இந்த இமேஜஸ். இங்கேருந்து நகரத்தை பார்க்குறோம், எப்படி இருக்கு பாருங்கள், ப்ளூ சிட்டி. நாங்கள் போனப்போ வந்து ஒரே மிஸ்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் வெள்ளை கலராக இப்படி தெரியுது.
கிளியராக இமேஜ் இல்லாமல். ப்ளூ சிட்டினால நிறைய பேர் ப்ளூ கலர்லலாம் பெயிண்டே அடிச்சிருக்காங்க அந்த ஊரில் ஃபுல்லாகவே. ஜெய்ப்பூர் வந்து ரெட் சிட்டி, இது வந்து ப்ளூ சிட்டி. உதயப்பூர் வந்து பிங்க் சிட்டி. அந்த மாதிரி ஊரில் எல்லாம் அந்த மாதிரி கலக்கலாக இருக்குது. அதுதான் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம அந்த இறக்கத்தில் இறங்கிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ தான் மெஹ்ரான் கான் கோட்டை, ராஜஸ்தான், உதயப்பூர், ஜோக்பூர். ராஜஸ்தானில் இருக்கிற ஜோக்பூரில் இருக்குது. செம்மையாக இருந்தது. எல்லோரும் போய் பாருங்கள் ராஜஸ்தானில். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லேயும் பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அங்கேயும் 4 கிலோமீட்டரில் தான் பக்கத்தில் தான் இருக்குது. எல்லோரும் போய் பாருங்கள், செம்மையாக இருந்தது. இதுக்கு பக்கத்தில் தான் ஜஸ்வந்த் தடா இருக்குது. அதையும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம. இப்போ மெஹ்ரான் கான் கோட்டையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஜிப் லைனுக்கு போகிறோம். இது வழியாக அந்த தெரியுது பாருங்கள், அப்படியே கீழே இறங்கினா ஜிப் லைன் வரும். அங்கே தான் போக போகிறேன் இப்போ அடுத்த ஜிப் லைனுக்கு. இதுதான் அந்த மெஹ்ரான் கான் கோட்டையோட ப்ளூ பிரிண்ட். எப்படி இருக்கு பாருங்கள், பித்தளை வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. இதுதான் சூப்பராக இருந்துச்சா. இந்த கோட்டையை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இது வழியாக தான் உள்ளே போனோம். அப்படியே மேலே வந்து மேலே அந்த பீரங்கி இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் சாமட்டா கோயிலை பார்த்துட்டு திருப்பி அப்படியே கீழே இறங்கிட்டோம். திருப்பி இருக்கிற வெளிப்புறத்தை எல்லாம் நம்ம அடுத்து வர்ற ஜிப் லைனில் பார்ப்போம். நம்ம சேனல் செந்தில் ட்ராவல் ஏரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது மாதிரி நம்ம இனிமேல் ஃபுல்லாக ராஜஸ்தான் வீடியோவாக கொஞ்ச நாள் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து வர்ற ஜிப் லைனையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ இன்டர்நெட்.